ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நெல்லிக்காயை வச்சு சாதத்தில் கலந்துக்கிற மாதிரி ஒரு டிஷ். ஒன் பாட் ரெசிபி தான் இது. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். 4 நெல்லிக்காய் இருந்ததுன்னா போதும், ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். நெல்லிக்காய் அப்படியே நேராக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரெசிபியாக செஞ்சு சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ கொதிக்க வைக்கணும். தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதை போட்டு அப்படி கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் அப்படி நல்லா கொதித்து அப்படி சாஃப்டான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணிக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணினா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு எல்லாத்தையும் சேர்த்து லேசாக ஒரு தடவை வதக்கி விடணும். இப்போ இது கூட வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயும் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயும் இந்த தாளிப்பு கூட ஒரு தடவை நல்லா திருப்பி விடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1/2 கப்பு துவரம்பருப்பு போட்டதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சாதத்துக்கு கலந்துக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டுடலாம். 4 விசில் வரட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்க, இப்போ இதையே ஒரு மத்து வச்சு அப்படியே கடைஞ்சி விடணும். நல்லா அப்படியே கடைஞ்சி விட்டால் பருப்பு நெல்லிக்காயும் கலந்து அப்படி கடையல் சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. அப்படி சூடாக சாதத்து மேலே போட்டு அப்படி கலந்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.